ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா பண்ணதிலே இது வரைக்கும் செஞ்சதில் இதுதான் ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ ஐஸ்வர்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பேக் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா போலி சாமியாரோட விக்கு அந்த மாதிரியான செட்டிங் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இதை பார்த்தோன்னே மொத்த ஃபேமிலி பயங்கர ஷாக்கில் இருந்துகிட்ருக்கு. தீபா வேறு இது அந்த சாமியாரோடது மாதிரி தான் இருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ எல்லாருமே பயங்கர ஷாக்கில் இருந்துகிட்ருக்காங்க. அடுத்த நாள் கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு ராஜாவோட வீட்டுக்கு போயிட்டு இந்த பேக்கில் இருக்கிறதெல்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே ராஜாவுக்கு பயங்கர ஷாக். மாப்பிள்ள, இது நான் கொண்டு வந்த கட்டப்பையில் நான் வந்துட்டு வேறு பேகு தான் கொண்டு வந்தேன், இது அந்த ஆளோடதாக இருக்கணும், அன்னைக்கு கூட சண்டை நடந்துச்சு, நீ கூட ஸ்டேஷனில் வந்து என்னை காப்பாற்றினியல்ல, அந்த ஆளோடதாக இருக்கும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ராஜா. உடனே வந்து பார்த்திங்கன்னா கார்த்திக் வந்துட்டு என்ன எழவோ அப்போது அந்த ஆளை பிடிச்சா எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்துட்டு நேராக ரம்யாவுக்கு கால் பண்ணி நீங்கள் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஆளை கூட்டிகிட்டு போனீங்களா, அந்த ஆளோட அட்ரஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாருங்க. உடனே வந்துட்டு ரம்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல, ஏன்னா சுற்றி வளைச்சி கார்த்தி நம்மக்கிட்ட வந்துட்டாரு, ஐயோ கண்டுபிடிச்சிருவாரோ, இப்போ அந்த ஆளோட அட்ரஸ் கேட்குறாரு. இப்போ நம்ம யார் அட்ரஸை கொடுக்குறது, அட்ரஸ் கொடுக்கலனாலும் மாட்டிப்போம், கொடுத்தாலும் மாட்டிப்போம், என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா முழிச்சிட்ருக்காங்க. இல்லை கார்த்தி, அதை வந்துட்டு அவர் இப்போது இந்த ஊரில் இல்லை, அவர் வெளியூர் போயிட்டார், சரியா போய் வெளியூரில் எங்கே இருக்காருன்னு சொல்லுங்கள், அங்கேயே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் வந்து பார்த்திங்கன்னா ரம்யா எந்த பக்கம் போனாலும் லாக் பண்ணுறாங்க நம்ம கார்த்திக். ரம்யாவுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில. கார்த்திக் அது வந்துட்டு ரம்யா அட்ரஸ் தான் கேட்டேன், உங்களை வந்துட்டு அவங்க வீட்டுக்கே கூட்டிகிட்டு போக சொல்ல, நீங்கள் அட்ரஸ் மட்டும் கொடுங்க, நாங்கள் போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. சரி நான் அட்ரஸ் தரேன்னு சொல்லிட்டு ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்ரஸை கொடுத்துட்றாங்க. கார்த்திக் வந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாரு. உடனே ரம்யா வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸ் ஹேமியாராக வேஷம் போட்டவனுக்கு கால் பண்ணிவிட்டு, நீ இந்த ஊரில் இருக்காதா, முதல்ல இங்கேருந்து கிளம்பி ஓடிடு, நீ இங்கே இருந்து ஏன்னா சீக்கிரமாக நீயும் மாட்டிப்பேன் நானும் மாட்டிப்பேன், அந்த கார்த்திக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சு, அவன் உன்னை தேடி தான் வந்துட்டுருக்கான், நான் உன் அட்ரஸை கொடுத்துட்டேன், அவன் வர்றதுக்குள்ளார நீ அங்கேருந்து கிளம்பி முடிஞ்சால் இந்த ஊரை விட்டே போயிடு, வெளியூருக்கு போயிடு, நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் வரவே வராத அப்படின்னு சொல்லிடுறாங்க ரம்யா. உடனே அந்த ஆள் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு குடுக்குடுன்னு கதவை திறந்தா கதவுக்கு வெளியே நம்ம கார்த்தி நிற்கிறாரு. பயங்கர ஷாக்குன்னு தான் சொல்லணுங்க நம்ம போலிச்சாமியாருக்கு. எங்கே கிளம்பிட்ட, ஏய் நில அப்படின்னு சொல்லிட்டு உள்ளார உட்கார வச்சிட்றாங்க. உண்மையை சொல்ல, இந்த பேக்கு எங்கேருந்து எடுத்த, இந்த பேக்கில் நீ வச்சுருக்கனால நீ தான் போலிச்சாமியாரா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கேட்குறாரு. செம்ம சூப்பராக போகுது கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.